Hi friends, welcome to GD Law Series. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நீங்க கவர்மெண்ட் லா காலேஜ்ல அட்மிஷன் பண்ணனும்னா என்னென்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும், கவர்மெண்ட் லா காலேஜ்ல என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்மிஷனுக்காக நீங்க சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும், இது எல்லாமே ஷார்ட்டா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஆல் கொடுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதில் வந்து 5 இயர்ஸ் தனியாக 3 இயர்ஸ் தனியாக அட்மிஷன் ப்ரொசீஜர்ஸ் ஆல்ரெடி வீடியோவை போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துறேன், கிளிக் பண்ணி பார்த்துங்க. இப்போ வந்து இதில் நம்ம ஷார்ட்டானது தான் பார்க்க போகிறோம். இந்த டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு கீழே செயல்படுற அஃபிலேட்டட் லா காலேஜ்னு கவர்மெண்ட் லா காலேஜஸ் வந்து 15 இருக்குது. இதில் வந்து அஃபிலேட்டட் லா காலேஜஸில் வந்து ப்ரைவேட் லா காலேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 12 இருக்குது. இது வந்து லாஸ்ட் இயர் ஸ்டேட்மெண்ட் பிரகாரம் நான் உங்களுக்கு வந்து வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இந்த 15 கவர்மெண்ட் காலேஜஸில் வந்து என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்கன்னா 5 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா பிஏ எல்எல்பி டிகிரி வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. 3 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா எல்எல்பி டிகிரி வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இதில் ஒவ்வொரு காலேஜஸ்க்குமே வந்துட்டு தனித்தனி வீடியோவாக நான் மேக் பண்ணி போட்டிருக்கேன். என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் எலிஜிபிலிட்டி என்ன, சிலபஸ்ஸு, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா இல்லையா, கேம்பஸ் எந்த இடத்துல இருக்குது, இது எல்லாமே வந்து வீடியோவை மேக் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் இந்த 12 ப்ரைவேட் லா காலேஜ் இருக்கு இல்லையா, இது எல்லாத்துக்குமே வந்து தனித்தனி வீடியோவாக வந்து 1 or 2 டேஸில் நான் மேக் பண்ணி போட்டுருவேன். ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கலாம் என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்கன்றதை நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன். இப்போ இந்த 15 கவர்மெண்ட் காலேஜஸில் வந்து 5 இயர்ஸ் கோர்ஸாக பிஏ எல்எல்பி டிகிரியும் 3 இயர்ஸில் வந்து எல்எல்பி டிகிரியும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து 5 இயர்ஸ் நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணணும். அந்த பிஏ எல்எல்பி டிகிரிக்கு வந்து ஜாயின் பண்ணணும்னா நீங்கள் வந்து 12th பாஸ் ஆகிருக்கணும். ஏஜ் லிமிட் கிடையாது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். 12th பாஸ் ஆகிருக்கணும். அப்படி இல்லைன்னா 10th முடிச்சுட்டு 3 இயர்ஸ் டிப்ளமோ மட்டும் படிச்சிருக்கணும். தொழிற்கல்வி எதுவும் நீங்கள் படிச்சிருக்கக்கூடாது. 3 இயர்ஸ் டிப்ளமோ வந்து எலிஜிபிள் ஃபார் 5 இயர்ஸ் பிஏ எல்எல்பி டிகிரி. அதுக்கப்புறம் நீங்கள் 3 இயர்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா 10th 12th எனி டிகிரி நீங்கள் படிச்சிருந்தாலும் பரவாயில்ல, 3 இயர்ஸ் எல்எல்பி டிகிரிக்கு நீங்கள் வந்து குவாலிஃபைடுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கான அப்ளிகேஷன் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே வந்து அப்ளிகேஷன் போடுறதுலேருந்து நீங்கள் காலேஜில் போய் ஜாயின் பண்ணுற வரைக்கும் இருக்கிற ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே வந்து ஆன்லைனில் மட்டும்தான் நடக்கும். நீங்கள் வந்து டைரெக்டாக போய் அட்மிஷன் போட வேண்டிய அவசியம் இல்லை. இது எல்லாமே கவுன்சிலிங் உங்கள் மெரிட் பேஸில் மட்டுமே வந்து இந்த அலாட்மெண்ட் ஆர்டரானது உங்களுக்கு வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. இதற்கான ப்ரொசீஜர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அப்ளிகேஷன் போடுறதுக்கான டேட் வந்து வெளியிடுவாங்க. நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அந்த டேட் வெளியிடும் போது கண்டிப்பாக வீடியோ மேக் பண்ணி போட்டுருவேன். நீங்கள் அப்ளை பண்ணும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா கட் ஆஃப் வந்து கரெக்டாக கொடுத்துக்குங்க. ஏன்னா லாஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து கட் ஆஃப் மிஸ்டேக் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கான்டாக்ட் டீட்டெயில்ஸு, உங்களுடைய மொபைல் நம்பர், மெயில் ஐடி கொடுத்துருங்க. வேறு யாருக்கும் கொடுக்காதீங்க. ஏன்னா நீங்கள் அட்மிஷன் போடுற வரைக்கும் கம்யூனிகேஷன் வந்து யூனிவர்சிட்டி தரப்புலேருந்து உங்களுக்கு மெயிலாகவும் வாட்ஸ்அப் மெசேஜாகவும் காமன் மெசேஜாகவும் ஃபோன் காலாகவும் தான் வரும். ஸோ உங்ககிட்ட இருக்கிற கான்டாக்ட் நம்பர், மெயில் ஐடியை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண உடனே வந்து ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட்டுன்னு பப்ளிஷ் பண்ணுவாங்க. இதில் வந்து எல்லா கேட்டகரியிலும் யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ எல்லாருடைய நேம், ரெஜிஸ்டர் நம்பர், அப்ளிகேஷன் நம்பர் எல்லாமே வந்து ஒரு லிஸ்ட் பிடிஎஃபாக உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இது வந்து எல்லாருமே செலக்ட் ஆகிட்டீங்களான்னு கேட்டால் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட் அந்த மாதிரி பப்ளிஷ் பண்ணுவாங்க. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. தேர்ட் ரவுண்ட் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு பதிலாக எம்ஓபி கவுன்சிலிங்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த எம்ஓபி கவுன்சிலிங் எதுக்காக வைக்கிறாங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸில் சீட்டு ஃபில் ஆன பிறகு ப்ரைவேட் காலேஜஸ் மட்டுமே பார்ட்டிசிபேட் பண்ணுறதா இந்த எம்ஓபி கவுன்சிலிங். இதை பற்றி நீ வீடியோ தனியாக வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். இந்த இயர் நான் வந்து போடுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து மெரிட் லிஸ்ட்டில் நீங்கள் இருக்கீங்கன்ற பட்சத்தில் ஃபஸ்ட்டு வந்து உங்களை வந்து உங்களுக்கு மெயில் வரும். ஆன்லைன் கவுன்சிலிங்க்கான டேட் வந்து அந்த கட் ஆஃப்லேயே வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆன்லைன் கவுன்சிலிங்கில் நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லை. உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா 10th 12th உங்களுடைய டிசி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஸ்பெஷல் ரிசர்வேஷன், ஏதாவது சர்வீஸ் மேனுடைய சில்ட்ரனோ இல்லை ஆர்மி மேனுடைய சில்ட்ரனோ இல்லை வந்து டிசேபிள் பர்சனாக இருக்கீங்கன்னா அதுபோல் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் இருக்கீங்க, இந்த 7.5 ரிசர்வேஷன் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி 5 இயர்ஸ்க்கு மட்டும் 7.5 ரிசர்வேஷன் இருக்குது. இந்த மாதிரி இருக்குதுன்றீங்க பட்சத்தில் அதுக்கான கரெக்டான சர்டிஃபிகேட் நீங்கள் சப்மிட் பண்ணால் மட்டும்தான் அந்த ரிசர்வேஷனில் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. இப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு
டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆன்லைன் கவுன்சிலிங்கில். அதுக்கப்புறம் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து ஒரு நாள் இஷ்யூ பண்ணுவாங்க, அதுவும் ஆன்லைனில் தான். அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கவர்மெண்ட் காலேஜில் அலாட் ஆகிருக்குன்னா 1500 ருபீஸ் நீங்கள் பே பண்ணி தான் அந்த அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணுவீங்க. அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணப்போ தான் இந்த 15 ப்ரைவேட் காலேஜஸ் இருக்கு இல்லையா, இந்த ப்ரைவேட் 15 கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கு இல்லையா, அந்த 15 கவர்மெண்ட் காலேஜஸில் எந்த காலேஜ் உங்களுடைய கட் ஆஃப்க்கு உங்களுடைய கேட்டகரிக்கு வந்து அலாட் ஆகிருக்குதுன்றது அந்த அலாட்மெண்ட் ஆர்டரில் தான் இருக்கும். அந்த அலாட்மெண்ட் ஆர்டரில் எந்த காலேஜ் அலாட் ஆகிருக்கோ அந்த காலேஜில் போயிட்டு நீங்கள் பர் 1 இயருக்கான அட்மிஷன் ஃபீஸை வந்து காலேஜ் ஃபீஸை வந்து பே பண்ணிவிட்டு அட்மிஷன் போடுவீங்க. இதுதான் நீங்கள் வந்து 5 இயர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர்ஸு. 3 இயர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர்ஸும் இதே தான். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் விடுவாங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் காலேஜஸில் சீட் வேகன்சி இல்லைன்ற பொறுத்து எம்ஓபி கவுன்சிலிங் வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க. இதுதான் வந்து நீங்கள் ஷார்ட்டாக ஆன்லைனில் போடுறதுக்கான அப்ளிகேஷன் போட்டு அட்மிஷன் வாங்குற வரைக்கும் இருக்கிற இன்பிட்வீன் ப்ரொசீஜர்ஸ் வந்து நான் ஷார்ட்டாக வந்து சொல்லிட்டேன். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. கீப்